ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேடிபிசியில் இருக்கக்கூடிய, அதாவது MySQL இருக்கக்கூடிய TCL, அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் MySQL பற்றி இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டே இருந்தோம். அதில் 2 லாங்குவேஜ் கண்டிப்பாக பார்த்துருக்கோம். ஒன்று DDL, இன்னொன்று DML. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது TCL, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து டைரெக்டாக அந்த MySQL போய் செஞ்சு காமிக்காமல் உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் மூலமாகவே இதை எப்படி நீங்கள் செய்கிறது அப்படின்றத நான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். இந்த லாங்குவேஜில் என்ன query இருக்குது? இப்போ DDL வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டேபிள் query இருக்கும், ஆல்டர் டேபிள் query இருக்கும், ட்ராப் டேபிள் இருக்கும், ட்ரங்கேட் டேபிள் இருக்கும். DML வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ஷன், அப்டேஷன், டெலிஷன், இது எல்லாமே செலக்ட், இது எல்லாமே DMLோட queries. TCL என்ன queries இருக்குன்னா 2 தான். ஒன்று கமிட், இன்னொன்று ரோல் பேக். இது என்ன கமிட் ரோல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் நடக்குது, இல்லை ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஒரு டேபிளில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னா, சேஞ்சஸ் நடந்த உடனே இந்த கமிட் வந்து என்ன ஆகும், ரன் ஆகும். கமிட்டுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ பெர்மனண்ட் சேஞ்சஸ். அப்டேட் ஆனதை பெர்மனண்ட்டாக என்ன செய்ய போகுதுன்னா ஸ்டோர் பண்ண போகுது. அதுதான் கமிட். ரோல் பேக்குங்கிறது என்ன அப்படின்னா, அன்டூ பண்ணுற மாதிரி. நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாம் அன்டூ பண்ணுவோம் இல்லையா? அன்டூ பண்ணும்போது என்ன ஆகும், கண்ட்ரோல் இசட் அமுக்குனீங்கன்னா, இப்போ நீங்கள் வேர்ட்லலாம் போய் டைப் பண்ணிவிட்டு ஒரு இதை டெலிட் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் இசட் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, அது திரும்ப உங்களுக்கு அந்த இடத்துல வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அன்டூ. இந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதுவே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக போகிறீங்க. இப்போ ஒரு 1000 rupees நீங்கள் எடுக்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்குது அப்படின்னா 1000 எடுக்கிறீங்க. நீங்கள் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வித்ட்ராயல் பண்ணிட்டீங்கன்றதை அப்டேட் பண்ணுது. ஸோ அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மினிமைசிங், டெலிஷன்ஸ் வந்து நடக்குது, அதாவது சப்ராக்டிங் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஏதாவது பண்ணுறோமானா கிடையாது. இந்த ஏடிஎம் மிஷினோட உங்களோடது என்ன ஆகுது, பேங்க் சர்வர் என்ன ஆகுது, கம்யூனிகேட் ஆகி அதில் உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது. ஸோ இந்த அப்டேட் ஆனவுடனே அந்த இடத்துல என்ன அடிச்சிடும், கமிட் அடிச்சிடும். கமிட் அடிச்சிடும்னா இட் இஸ் அ பெர்மனன்ட் சேஞ்சஸ். உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் இப்போ வருது இல்லையா, எல்லாமே எஸ்எம்எஸில் வருது, நீங்கள் வச்சுருக்கிற ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகி கமிட்னா பெர்மனண்ட்டாக இட் சேஞ்சஸ். அது வந்து இனி மாற்றவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏடிஎம் கார்டு போடுறீங்க, போட்டதில் சில பேருக்கு என்ன வராது, பணம் வராது, ஏதாவது டிராஃபிக்கு அந்த ஏதாவது மிஷின் ப்ராப்ளமாகவோ இல்லை ஏதோ அவுட் ஆஃப் இதாகவோ இருக்கும், ஆர்டராகவோ இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா டெபிட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கையில் எடுத்திருக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும், சில நேரம் என்ன ஆகுனா அதுவே ரோல் பேக் ஆயிரும். இப்போ நீங்கள் நிறையா நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்மில் நீங்கள் காசு போடும்போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். மிஷினில் காசு இருக்காது. ஆனால் நீங்கள் போட்டு அமௌண்ட் அடித்து எல்லாம் முடித்தோடனே எடுத்த மாதிரி உங்களுக்கு காட்டிடும். திரும்ப ஒரு 2 seconds இல்லை வித்தின் 1 minute வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மெஷின் வந்து சொல்லியிருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன ஆகுது, ரோல் பேக் ஆகுது. நீங்கள் பண்ண சேஞ்சஸ், நீங்கள் வித்ட்ராயல் பண்ணுறதுக்காக போனீங்க, அதுதான் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து அப்டேட் ஆகுது, அன்டூ ஆகுது. ஏற்கனவே இருந்தது தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம், ரோல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே தான் இங்கேயும், அதுவுமே நம்ம டேட்டா பேஸோட ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுடைய எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னா இந்த கமிட் ரோல் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி இப்போ இதை எழுதியிருக்கேன்னா, ஸோ ஒரு டேபிளில் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். புதுசாக ரோஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், கமிட் அடிக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 2 ரோ இருக்குது, நான் ஒரு 2 ரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அதில் போய் சேவ் ஆகணுன்றதுக்காக கமிட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது எரர்ஸ் வருது அப்படின்னா பழைய இன்ஃபர்மேஷனே என்ன ஆயிடணும், ரோல் பேக் ஆயிடணும். அதனால் எந்த அதில் வந்து ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாது. அதாவது அது என்ன வரக்கூடாது, வேறு ப்ராப்ளம்ஸ், அதாவது டேட்டா வந்து லாஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் மெயின் திங். அப்போ ஆகாமல் ரோல் பேக்காவது ஆகிடணும். இந்த கமிட் ரோல் பேக்கை வச்சு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியிருக்கிறோம். பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு பேர் எம்ப்ளாயீஸ். ஆல்ரெடி இதை நீங்கள் வந்து PHPயில் MySQL எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த க்ரியேட் பண்ணுறப்ப 4 ஃபீல்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஐடின்னு ஒரு ஃபீல்டு, அது இன்டீஜரில் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஃபீல்டு அது வேர் கேரில் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டுன்னு ஒரு ஃபீல்டு அதையும் வேர் கேரில் வச்சுக்கோங்க, ஏஜ் இன்டீஜரில் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 4 ஃபீல்டு கொடுத்து ஒரு டேபிள், அந்த டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம், இல்லை ஆல்ரெடி எதாவது வேணும்னா நீங்கள் 2 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கேயும் புதுசாக என்ன பண்ண போனோம்னா 2 ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சர்ட் பண்ணதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், செலக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஜாவாவோட ப்ரோக்ராம்லேயே அவுட்புட்லேயே நம்ம டிஸ்பிளே வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேரியபிள்ஸில் இந்த கொரிஸ் எல்லாமே எழுதி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் கொரி எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன், செலக்ட் ஐடி ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அப்போ அந்த எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய இந்த 4 அட்ரிபியூட்ஸ் 4 ஃபீல்டோட வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் கொரியை எழுதி இந்த கொரி அப்படின்ற ஒரு வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்சர்ட் கொரின்னு ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்சர்ட் இன்டூ, இது வந்து டேபிளில் ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான கொரி. ஸோ இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயீஸ். ஸோ ஃபீல்டு நேம் கொடுக்கணும், அப்புறம் வேல்யூஸ்ன்னு கொடுத்து அந்த வேல்யூஸோட நேம் கொடுக்கணும். ஸோ 1ங்கிறது ஐடி நம்பர், ரீட்டாங்கிறது ஃபஸ்ட் நேம், டெஸ்ஸுங்கிறது நம்மளுடைய லாஸ்ட் நேம், ஏஜ் வந்து 20. அதே மாதிரி இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய சீதான்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் வேரியபிள்ஸில் முதல்ல என்ன செஞ்சிட்டோம், இனிஷியலைசேஷன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்து இன்னும் நான் வந்து நம்மளுடைய ஜேடிபிசியோட ப்ராசஸ்க்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதினேன். இட் இஸ் அ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் ஜேடிபிசி ப்ரோக்ராமில் அந்த 5 ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணணுமா, நம்ம ஜாவாவோட மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எழுத முடியாதான்னா நீங்கள் எல்லாமே எழுதிக்கலாம். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், கன்ஸ்ட்ரக்டார் எழுதிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் பிரிண்ட் ரிசல்ட் செட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியையும் கெட் பண்ணிட்டு வா. ஸோ பாருங்கள், கெட் இன்ட் ஆஃப்னா, ஏன்னா ஐடியோட டேட்டா டைப் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இன்டீஜரில் கொடுத்துருக்கறனால கெட் இன்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏஜும் வந்து இன்டீஜரில் இருக்கிறனால கெட் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால கெட் ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ டேட்டாபேஸில் உள்ள டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை இங்கே ஜாவா ப்ரோக்ராமுக்கு கொண்டு வந்து உங்களை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக system.out.printlnல நம்ம இந்த வேலை பார்த்துருக்குறோம். இங்கே வரைக்கும் 3 வரைக்கும் பிரிண்ட் கொடுத்துருக்கேன், இங்கே println கொடுத்துருக்கேன். இதையும் யோசிக்கணும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே ரோவில் உங்களுக்கு என்ன ஆகிட்டே வரும், இன்சர்ட் ஆகும். ஒரு வேர்டு அடுத்த வேர்டு வரும். println கொடுத்தீங்கன்னா printlnக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது டிஸ்பிளே ஆகிட்டு கர்சர் எங்கே போயிடும், நியூ லைனுக்கு போயிடும். அப்போ ஒரு ரோவோடது முடிஞ்சோடனே அடுத்த ரோவுக்கு வந்து என்ன போயிடணும், நியூ லைனுக்குள்ளே போயிடணும். அதுக்காக இந்த கான்செப்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு println ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கேப் தெரியணுன்றதுக்காக இன்னொரு println ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்ஷனுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆப்ஜெக்டை இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ class.forName போட்டு ரெஜிஸ்டர் டிரைவரை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தெரியும். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் வந்து கரெக்டாக நடக்குதுன்னா அங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்காக கனெக்டிங் டு த டேட்டா பேஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ MySQLோடைய லோக்கல் ஹோஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எந்த டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஹேமா ஜேடிபிஸ்ன்ற டேட்டா பேஸ். நீங்கள் என்ன டேட்டா பேஸ் அங்கே க்ரியேட் பண்ணுறீங்களோ அதோட நேமை இங்கே கொடுங்க. கொடுத்தா தான் ரன் ஆகும். அப்படி இல்லாட்டி டேட்டா பேஸ் எதுனே தெரியாது, அதுக்குள்ளே இருக்கிற டேபிளும் தெரியாமல் போயிடும். ஸோ எந்த டேட்டா பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை இங்கே கரெக்டாக கொடுங்க. ஸோ இது வந்து MySQLோடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோ கமிட்டை ஃபால்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற டேட்டா பேஸில் வந்து எல்லாமே என்னென்னா ஆட்டோ கமிட், சேஞ்சஸ் நடந்தால் அதுவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கமிட்டை வந்து தானாகவே கால் பண்ணிக்கிறோம். அதனால் நான் பண்ண போகிறதுனால, மேனுவலாக நான் பண்ண போகிறதுனால ஆட்டோ கமிட்டை வந்து என்ன செஞ்சுட்டேன் வந்து டீஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஃபால்ஸ்ன்னு கொடுத்து பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ரோவை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்துல இன்சர்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸிக்யூட் அப்டேட் ஆஃப் இன்சர்ட் கொரி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரோ வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட் அப்டேட் ஆஃப் இன்சர்ட் கொரி 2. இதில் ரெண்டுலேயும் நான் 2 கொரி எழுதி வச்சுருந்தேன், அது எல்லாமே என்ன ஆயிரும், அப்டேட் ஆகும். இப்போ நான் கமிட் பண்ணுறேன். கமிட் பண்ணுறதுக்கு யாரை வச்சு கமிட் பண்ணணும், எப்படி வந்து எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணணும்னா பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் இது வரைக்கும் எந்த எரருமே இல்லை, டேபிள் ஆல்ரெடி இருக்குது, MySQL வந்து அப்பாச்சி வந்து கரெக்டாக ரன் ஆகுது, MySQLோடைய போர்ட் ரன்னாக இருக்குது,
உள்ளே நீங்கள் டேட்டாபேஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, டேபிள் கரெக்டாக இருக்குது, அதுக்குள்ளே எல்லா ஃபீல்டும் நீங்கள் இங்கே கொடுத்த மாதிரியே அங்கே இருக்குன்னா எந்த எரருமே உங்களுக்கு வராது. ஸோ கரெக்டாக போய் டேபிள் இன்சர்ட் ஆயிரும், வேல்யூ இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆன உடனே இப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த கனெக்ஷனுக்கு என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்களோ அது டாட் கமிட். கமிட்டுங்கிறது பெர்மனெண்ட்டு சேவிங். ஸோ கமிட் ஆகிடும். கமிட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன், செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த இருக்குது எக்ஸிக்யூட் கொரி ஆஃப் MySQL அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் ரிசல்ட் செட்டுக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்குமெண்ட்டை வந்து பாருங்கள், RS அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் ரிசல்ட் செட்டுங்கிறது நான் எழுதின யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ஜாவாவில் இருக்கக்கூடிய யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகி இந்த கொரிக்கான ரிசல்ட்டை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருவோம்னா அந்த ரிசல்ட் செட்டில் கொடுத்துரும். ஸோ இந்த ரிசல்ட் செட்டு ஒவ்வொரு ரெக்கார்டாக வரும். அப்போ அந்த ரெக்கார்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் பிரித்து எடுத்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இந்த கொரி கொடுத்த ரிசல்ட்டை பாஸ் பண்ணி அங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் இப்போ ஏதாவது எரர் வருது அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அன் எரர், அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணும், ரோல் பேக் ஆகணும். ஸோ ரோல் பேக்கை நீங்கள் எங்கே எழுதணும்னா, நான் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள், கேட்சுக்குள்ளே நான் எழுதியிருக்கிறேன். சரி பாருங்கள், இஃப் தேர் இஸ் அன் எரர் நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக் பண்ணுறேன். ஸோ ரோல் பேக்கிங் த டேட்டா ஹியர். அப்போ என்ன ஆயிரும், உங்கள் கனெக்ஷன் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணி பாடும்போதே ஆகிட்டு இருக்கும்போதே ஏதாவது வந்து டேட்டா வந்து சரியாக ஆகலை, மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ 4 ஃபீல்டு கொடுத்துருக்குறோம், நான் 3 ஃபீல்டுக்கு மட்டும்தான் டேட்டா கொடுக்குறேன்னா இந்த இடத்துல எனக்கு எரர் வந்துடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ரோல் பேக் ஆயிரும். பழைய ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஆயிரும், போய் அங்கே போய் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அப்போ ரோல் பேக் வந்து வருது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ தான். ஸோ எல்லாத்துலேயும் கடைசியில் ஃபைனலி போட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணனா எப்பயும் போல் இதை ஜாவா ப்ரோக்ராமாக சேவ் பண்ணிடுங்க. எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் http://php/myadmin கொடுத்தீங்கன்னா உங்களோட MySQL பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த டேட்டா பேஸ் அங்கே அக்சஸ் பண்ண சொல்லியிருக்கேனோ அந்த டேட்டா பேஸ் முதல்ல இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இருக்குது. இதுக்குள்ளே நான் எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் எரர் வருது அப்படின்னு யோசிக்க முடியாது. ஸோ பாருங்கள், இது ஆல்ரெடி நான் எக்ஸிக்யூட் பண்ணதுனால இருக்குது. நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நான் ட்ரங்கேட் கொரி எழுதி இதை நான் கிளியர் பண்ணுறேன். அப்போ தான் இன்சர்ட் ஆகிறது தெரியும். ஸோ ட்ரங்கேட் டேபிள் ஸோ இப்போ எம்ப்ளாயீஸ்க்குள்ளே எந்த ரோவுமே இருக்காது பாருங்கள். அது ஒரு எம்டி இதாக தான் இருக்கும், எதுவுமே இல்லை, நோ ஜீரோஸ் ரோஸ் செலக்டட். ஸோ இப்போ நான் அங்கே ரன் பண்ண போகிறேன் இந்த ப்ரோக்ராமை. ஏன்னா அங்கே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு காமிக்கணும்ல. கம்பைல் ஆகிடுச்சு பண்ணுறேன் பாருங்கள். கனெக்டிங் த டேட்டாபேஸ், கிரியேட்டிங் த ஸ்டேட்மெண்ட், எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறோம், கமிட் ஆகுது. ஸோ எல்லாமே போயிட்டு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, அங்கேருந்து வேல்யூவை கெட் பண்ணி இங்கேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. நீங்கள் அங்கே போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த ரிசல்ட் எல்லாமே அங்கே இருக்குது. இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், ரோல் பேக் வரும். நான் அதையும் வேணால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எம்ப்ளாயீஸ்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 ரோ என்ன ஆயிருக்கும், இன்சர்ட் ஆயிருக்கா இந்த இடத்துல. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு வேல்யூவை நான் எடுத்துட்றேன், ஐடியோட வேல்யூவை நான் எடுத்துட்றேன். பாருங்கள் 4 ஃபீல்டு இருக்குது, ஆனால் 3 வேல்யூ தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து நான் ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஜாவா ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரர்னு காட்டலை. இது வந்து சில இடத்துல இன்டர்வியூ கொஸ்டின்ஸு கேட்பாங்க. அப்போ இன்சர்ட் கொரியில் நமக்கு தப்பு, அந்த இன்சர்ட் கொரியோட சின்டாக்ஸ் படி அது தப்பு. ஆனால் இங்கே ஜாவா ப்ரோக்ராம் கம்பைலர் ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாவாவுக்கு இன்சர்ட் கொரியை பற்றி தெரியாது, ஜாவா கம்பைலருக்கு. நம்ம இன்சர்ட் கொரிங்கிறது என்ன லாங்குவேஜ், எஸ்குஎல், அதாவது ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். அது யாருக்கு தான் தெரியும், MySQLக்கு தான் தெரியும். ஸோ ஜாவாவோட கம்பைலருக்கு ஜாவாவோட சின்டாக்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அதில் 4 அட்ரிபியூட், அதாவது 4 ஃபீல்டு இருக்குது, 4 காலம் இருக்குது, நம்ம 3 வேல்யூ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான எரர் வந்து அந்த இண்டிகேஷன் கம்பைல் பண்ணுறப்ப ஜாவா கம்பைலருக்கு தெரியாது. பட் இப்போ ரன் பண்ணுவோம் பாருங்கள், அப்போ தான் டேட்டா பேஸ் என்ன ஆகும், கனெக்டிவிட்டி எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணும். MySQL எடுத்து அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அது கொடுக்குற எரரை எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஜாவா வந்து சொல்லும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எரர் வந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப தான் வரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கனெக்ட்லாம் ஆகுது, பாருங்கள் எரர் வந்துருச்சு. என்ன வந்துச்சு, காலம் கவுண்ட் டஸ் நாட் மேட்ச். இந்த எரர் வந்து யார் கொடுத்த எரர், MySQL கொடுத்த எரர். ஸோ SQL எக்ஸப்ஷன் மூலமாக நமக்கு த்ரோ ஆகிருக்கு. அட் ரோ 1 பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது, நீங்கள் 4 ஃபீல்டுக்கு 3 தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ எரர் வந்துருச்சு. எரர் வந்தோடனே கீழே பாருங்கள், ரோல் பேக்கிங் த டேட்டா ஹியர். ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்த சேஞ்சஸ் என்ன ஆகுது, திரும்ப போய் அண்டு ஆயிடுது. தட் இஸ் ரோல் பேக்கிங். ரோல் பேக் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது எரர் வரும்போது, இல்லை அந்த இடத்துல ஏதாவது எக்ஸப்ஷன் ஹேண்டில் ஆகும்போது மட்டும்தான் ரோல் பேக்கிங் வந்து நடக்குது. இல்லை டிரான்சாக்ஷன் வந்து அபார்ட் ஆகுது. அபார்ட் மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு வெளியில் வரல, சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் நடுவில் வந்து டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப, இன்டரப்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ரோல் பேக்கிங் வந்து ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் TCL, டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜில் 2 கொரி. அதில் ஒன்று கமிட், இன்னொன்று ரோல் பேக். கமிட்னா பெர்மனெண்ட்டாக போய் அந்த சேஞ்சஸை வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணுறது, டேட்டா பேஸில் போய் பண்ணுறது, ஜாவா ப்ரோக்ராமில் கிடையாது. அதே மாதிரி ரோல் பேக்கிங்கும் டேட்டா பேஸில் தான் போய் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.